சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன? சாஃப்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது ஒரு பெர்சனோட பெர்சனாலிட்டி ட்ரெய்ட். அவங்களோட குணாதிசயம், அவங்க எப்படி பழகுறாங்க, என்ன மாரி ஆட்டிட்யூடோட இருக்காங்க, தாட் ப்ராசஸோட இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து வேலை செய்யற இடத்துல ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில், டைம் மேனேஜ்மென்ட், இல்லன்னா லீடர்ஷிப் ஸ்கில், அட்டென்ஷன் டூ டீட்டெயில், வொர்க் எத்திக் இந்த மாரியான விஷயங்கள வந்து நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் போடுவாங்க, ரெஸ்யூம்ல போடுவாங்க. எனக்கு இந்த மாரிலாம் சாஃப்ட் ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன எக்ஸாம்பிள்ன்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் சொல்லலாம், டீம் மேனேஜ்மென்ட், எமோஷனல் இன்டெலெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்பதி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து கம்பெனிலயும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இத வந்து ரெஸ்யூம்ல போடுவாங்க. நான் உங்களுக்கு ரெஸ்யூம்ல போட வேண்டிய சில சாஃப்ட் ஸ்கில் எக்ஸாம்பிள்ஸ இங்க சொல்றேன் நான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன். கொலாபரேஷன் அப்படின்னு சொன்னாலே, எல்லாரோடையும் சேர்ந்து வொர்க் பண்றது தான் நம்ம வந்து கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கொலாபரேஷன் அப்படிங்கிறதுக்கான என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்டர் பெர்சனல் ஸ்கில்ஸ். அதாவது இன்னொருத்தரோட நல்லா பேசி பழகி அவங்கள புரிஞ்சுக்கிற இன்டர் பெர்சனல் ஸ்கில்ஸ், டீம் வொர்க் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யறது, லீடர்ஷிப், எம்பதி, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, அது எப்படி வந்து சால்வ் பண்றது, பப்ளிக் ஸ்பீக்கிங் அதாவது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, அங்க எப்படி அட்ரஸ் பண்ணணும், டாலரன்ஸ் எப்படி பொறுமையா இருக்கிறது, அப்புறம் கம்யூனிகேஷன் அப்படின்னு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அடாப்டபிலிட்டி. ஸோ எந்த ஒரு சேஞ்ச் வந்தாலுமே, அதுக்கு தகுந்த மாரி ஃப்ளெக்சிபிளா நம்மள அடாப்ட் பண்ணிக்கிறது தான் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் யாராவது ஏதாவது சொன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்றது. அப்புறம் யாராவது ஃபீட்பேக் சொன்னா அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட தவறுகள மாத்திக்கிறது. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றது. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட்டா வொர்க் பண்றதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடாப்டபிலிட்டிக்கு சொல்லலாம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். ஸோ ரிசோர்ஸ்ஃபுல்னஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் அடாப்டபிலிட்டிக்கு ரிலேட்டடாவும் சொல்லலாம். நம்மளுடைய எபிலிட்டீஸ் என்ன? எப்படி நமக்கு இருக்கிற திறமைகள யூஸ் பண்றது? நம்ம டீம்ல இருக்கிறவங்களோட திறமைகள எப்படி யூஸ் பண்றது? ஸோ நம்மகிட்ட இருக்கிற சில விஷயங்கள எப்படி வந்து நமக்கு தேவையான ப்ராஜெக்ட்டுக்கோ, இல்ல தேவையான வொர்க் ரிலேட்டடான இதுக்கோ யூஸ் பண்றது. அந்த மாதிரியான சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் அண்டர் பிரஷர். அதாவது நமக்கு பயங்கரமா பிரஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் டெட்லைன்லாம் வந்திருக்கும். அதுல எப்படி வேலை செய்றோம்ங்கிறது. அப்புறம் கிரியேட்டிவ் திங்கிங். ஒரு ஏதான ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, அத வந்து அ புத்திசாலித்தனமா வித்தியாசமா யோசிக்கிறது. ட்ரபிள் ஷூட்டிங். ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, அது எப்படி அத சரி பண்றதுன்னு யோசிக்கிறது. ப்ராப்ளம் சால்விங். அதுக்கப்புறம் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன். ரொம்ப யாருமே யோசிக்காத மாதிரி ஒரு சொல்யூஷன யோசிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அதுல சொல்லலாம். 4வது பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா? ஏதான ஒண்ணு நல்லபடியா முடியணும் அப்டின்னா, பாசிட்டிவா யோசிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஸோ அது மாரி பாசிட்டிவ் ஆட்டிட்யூடும் ஒரு சாஃப்ட் ஸ்கில். ஸோ இதுல என்னலாம் வரும் அப்டின்னு சொன்னீங்கன்னா, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, அவுட் கோயிங்கா இருக்கிறது, கரிஸ்மேட்டிக்கா இருக்கிறது, வெல்கமிங்கா இருக்கிறது, நல்ல பொறுமையோட இருக்கிறது, நெறைய மோட்டிவேட் பண்றது எல்லாரையும், மத்தவங்கள இன்ஸ்பயர் பண்றது இதெல்லாம் அதுல வரும். அடுத்தது 5வது பார்த்தீங்க அப்டின்னா, வொர்க் எத்திக். ஸோ வொர்க் எத்திக் அப்டின்னா, நம்ம வேல ஒண்ணு குடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், உடனே நம்ம வந்து, ஐயோ! இத்தன மணிக்கு வீட்டுக்கு போணுமே, இந்த வேலைய நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்டின்ற மாரி தள்ளி போடாம, இன்னைக்கு ஒரு வேலைய முடிக்கணும் அப்டின்னா, எவ்ளோ சீக்கிரம் வரோம், எவ்ளோ லேட்டா போறோம்ன்றதெல்லாம் பார்க்காம, வொர்க் மேல இம்பார்ட்டன்ஸ் பிரையாரிட்டி குடுத்து அத முடிக்கிறது தான் வொர்க் எத்திக் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட்டட், பிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்டாமினா, அப்புறம் எந்த ஒரு டெட்லைன் வரும்போதும் அத எப்படி கரெக்ட்டா நம்ம வந்து பிரஷர் ஆகாம அத வந்து முடிக்கிறோம். பாசிட்டிவா எடுத்துக்கிறது. ஒரு லேட்டா இருந்து அ ஒரு வேலைய முடிக்கணும்னாலும் எப்ப பாரு குத்தம் சொல்லிட்டே இல்லாம, விரும்பி இந்த வேலைக்காக தான் நம்மள இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவா எடுக்கிறது. அப்புறம் டிட்டர்மின்டா இருக்கிறது, ஃபோக்கஸ்டா இருக்கிறது, கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்றது. இதெல்லாம் வொர்க் எத்திக்ல வரும். 6வது பார்த்தீங்கன்னா, வில்லிங்னஸ் டூ லேர்ன்.
இது வந்து இந்த காலேஜ்ல படிக்கிற பசங்க வந்து ட்ரெய்னிங்ல இருக்கும்போதோ, இல்ல இன்டர்ன்ஷிப்க்கு வரும்போதோ, அந்த வில்லிங்னஸ் இருக்கணும். நெறைய கத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான வில்லிங்னஸ் வந்து ரொம்ப, ரொம்ப அவசியம். ஸோ இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவ் லிசனரா இருக்கணும். மத்தவங்க சொல்றத கேட்கறதுக்கான பொறுமை இருக்கணும். அப்புறம் யாராவது சொன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணணும். ஃபீட்பேக் யாராவது ஏதாவது குத்தம் சொன்னா கூட அத பாசிட்டிவா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் அதாவது நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, நம்ம எப்படி மாத்திக்கணும் நம்மளோட ஸ்ட்ரெங்த்ஸ் என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது செல்ஃப் அவேர்னஸ். அப்புறம் ப்ரொஃபஷனலிசம். அதுக்கப்புறம் புது புது விஷயங்கள வந்து ட்ரை பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதே மாரி 7வது பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இப்ப வந்து பயங்கரமான காம்படிஷன்ல பிசினஸ்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஓனர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, வித்தியாசமா யோசிக்கிறவங்கள வந்து நம்ம கம்பெனிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறோம். எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் 4 சைட்ல இருந்தும் யோசிச்சு, விசாரிச்சு, நல்லா ஆலோசிஞ்சு, அதுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறவங்கள தான் நம்ம கிரிட்டிக்கல் திங்கர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தா, எஃபிஷியன்சி, ஸோ திறமை, அதே மாரி பிளானிங், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி அதாவது கிரியேட்டிவா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு எதானன்னா அழகா ஸ்கெட்யூல் பண்றது, நெகோஷியேட் பண்றது, அப்சர்வ் பண்றது. என்ன நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சு, அப்சர்வ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறது. அப்புறம் ஒரு வொர்க் ஃப்ளோ மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பண்றது, செல்ஃப் டைரக்டடா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ வந்து நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்கோட சாஃப்ட் ஸ்கில்ன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனிதனோட பெர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சாஃப்ட் ஸ்கில்ல. ஸோ ஒரு வேலைக்கு ஹார்ட் ஸ்கில்லும் தேவை. அதாவது டெக்னிக்கல் ஸ்கில்லும் தேவை. இதே மாதிரியான நல்ல பெர்சனாலிட்டி ட்ரேட்ஸும் தேவை. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டே பிளெஸ்ட்.